பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கமருதீனும் சரி, பார்வதியும் சரி, கடந்த 2 நாட்களா அவங்களோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்க மிக முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, அடுத்த வாரம் அவங்கள பார்க்க யார் வரப்போறா? அப்படி வந்தா என்ன நடக்கப் போகுது? அப்படிங்கிறது தான் குறிப்பா பார்வதி அவர்கள் அவங்க அம்மாவ நெனச்சு தான் அதிகமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்கப் போகுது? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வாரத்தோட முதல் நாளே பிக் பாஸ் சொல்ட்டாரு, நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபேமிலி எல்லாம் வரப்போறாங்க. அதுல ஏதாவது ஒரு ஃபேமிலிய வந்து 24 ஹவர்ஸ் இங்க தங்க வைக்க போறோம் அப்படின்னு. இத கேட்டு எல்லாருமே ஹேப்பியா இருந்தாங்க. ஆனா பார்வதி அவர்கள் பயங்கரமா ஷாக் ஆகியிருந்தாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பார்வதியும் கமருதீனும் இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொஞ்சம் க்ளோஸா பழகி வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில கூட பார்வதியும் கமருதீனும் ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. நான் யார் வந்தாலும் சமாளிச்சுருவேன். ஆனா எங்க அம்மா வந்தா என்ன பண்ண போறேனோ தெரியல. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாரி பார்வதி சொல்லிட்டு இருந்தாங்க. கமருதீன் அவர்கள் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்ப நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் அதிகமா நடக்க வாய்ப்பு என்ன இருக்கு அப்படின்னா, 2 விஷயம். கண்டிப்பா பார்வதிய பார்க்க பார்வதியோட அம்மா தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாங்க. பார்வதியும் சரி, அவங்க அம்மாவும் சரி, ரொம்ப நல்லாவே வெளியில பேசிட்டு இருந்திருக்காங்க. பட் இந்த முறை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி இருந்திருக்க போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். ஏன்னா பார்வதி அவர்கள் ஒரு 50 டேஸ் வரைக்கும் வேற பார்வதியா இருந்தாங்க. 50 டேஸ்க்கு அப்புறம் வேற மாதிரியான ஒரு பார்வதியா இருந்து வந்துட்டு இருக்காங்க. இதனால கண்டிப்பா அவங்கள அவங்க அம்மா எப்படி ட்ரீட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி சீசன்ல பாலா, சிவானி இவங்க 2 பேர் இருந்தாங்க இல்லையா? அப்ப வந்து அவங்க அம்மா வந்து சிவானிய பயங்கரமா வச்சு செஞ்சிருந்தாங்க. அது மிகப்பெரிய வைரலா போயிருந்துச்சு. அதே மாரி இந்த முறை பார்வ அவங்களோட அம்மா வந்து பயங்கரமா திட்டி தீர்க்க போறாங்களா? ஏன்னா ஸ்டார்ட்டிங்லேருந்து நீ நல்லா விளையாண்ட்டு வந்திருக்க. திடீர்னு ஏன் உன்ன நீ மாத்திக்கிட்ட? உன்னோட பேரு வந்து போயிரும். நீ எதுக்காக வந்திருக்க? உன்னோட ஐடியாலஜி என்ன? அதெல்லாம் மறுபடியும் கொண்டு வர சொல்லி, அப்படி பேசி பாருக்கு வேற மாதிரி ட்ராக்ல போக வைக்க போறாங்களா? அப்படி இல்லன்னா, எதுவா இருந்தாலும் வெளியில வந்து பேசிக்கலாம். இப்போதைக்கு நீ நல்லபடியா கேம்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. இன்னும் 20 நாள் தான் இருக்கு. இந்த ஒரு கேம்ல ஃபுல் கெப்பாசிட்டியோட ஆடுற ஒரு பெர்சன் அப்படின்னா, அதுல நீயும் ஒரு ஆளு. அப்படி இருக்கப்போ உன்னோட கேமை நீ மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்ல போறாங்களா? ஒண்ணு பார்வ பயங்கரமா வச்சு செய்யணும். அப்படி இல்லைன்னா இது கேமை மட்டும் விளையாடு, வெளியில வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல போறாங்களா? இந்த 2 விஷயம் தான் கண்டிப்பா அடுத்த வாரம் நடக்க போகுது. கமருதீன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாரு. நான் எந்த தப்பும் பண்ண கிடையாது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உங்க அம்மாவே வந்து பேசினாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல போறேன்னு. பட் பாருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அம்மானா பயங்கர ஸ்ட்ரிக்ட் பயம். அவங்க கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு. இவ்வளவு நாளா பிக் பாஸ்ல கண்டென்ட் வந்து பயங்கர பஞ்சமா போய்க்கிட்டு இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பயங்கர சூடு பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுலயும் குறிப்பா பாரு கமருதீனுக்காகவே அவங்களோட அம்மாவை 24 ஹவர்ஸ் தங்க வைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. பாருவோட அம்மா வெளியிலேயே நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். பாயிண்ட் எல்லாம் கரெக்டா புடிச்சு பேசுவாங்க. அப்படி இருக்கையில பாரு அவர்கள் அந்த ஒரு நாள் ஃபுல்லாவே அவங்க கூட இருந்தாங்க அப்படின்னா, பிக் பாஸ் வீடு எப்படி இருக்கும்? கண்டிப்பா பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பார்வோட அம்மா வந்து வீட்ல எப்படி பிஹேவ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுங்க.